இல்ல இல்ல, நான் தொலைக்கல. இதுல இருக்கு ஐயா. இதுல பத்திரமா இருக்கு. ஒரு பழமொழி சொல்லவா? எப்பவுமே ஒரு கம்பை மட்டும் கையில பாதுகாப்பா வச்சுக்கிட்டு சிங்கத்தை தேடக்கூடாது. தப்பு என்னோடதுதான். தகுதிக்கு மீறின வேலையை ஒரு வேலைக்காரனுக்கு கொடுத்தம் பாரு. ஐயா வேணாயா. சின்ன வயசுல இருந்து நான் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணம் செலவு பண்ணி இந்த கிராமத்து மக்களோட மனசுல பிஎஸ்டி காரங்களை எதிரிக்கு சமம்னு நிரூபிச்சேன். என்ன நம்புங்க, நான் சொல்றத கேளுங்க. பிஎஸ்டி காரங்களுக்கு நாம் அடிமை கிடையாது. அதுக்காக என்கவுண்டர் கூட பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ இறந்தா மட்டும்தான் மக்கள் என்ன நம்புவாங்க. அப்புறம் என்னோட ஆளுங்களே பிஎஸ்டி ஆளுங்களோட துணியை போட்டுக்கிட்டு அப்பாவி மக்களை சாகடிச்சாங்க. பச்சை குழந்தைகளை அழிச்சோம். அதுக்கப்புறம் பொண்ணுங்களை கடத்தணும். இதெல்லாம் எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா? அப்பதான் பிஎஸ்டி காரங்களை இந்த ஊர் மக்கள் அடியோட வெறுப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கே ராஜா இந்த ஜமீன்தார் மட்டும்தான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பெரிய கொலை நடந்தாலும் என்கிட்ட தான் வரணும். இது நடக்கலன்னா என்ன அழிச்சிருவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, நான் வச்சதுதான் சட்டம். நான் சொல்ற விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேளு. சொல்லுங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ புகுந்த வீட்டுக்கு போற வரைக்கும் நீ கல்யாண வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஆகட்டும் ஐயா. இதுல குண்டு இல்ல. குண்டு இல்லைன்னா என்ன? துப்பாக்கி இல்லாமலேயே என்னால ஒண்ணு சுட முடியும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ரூம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பெட் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஒருத்தர் மட்டும்தான் தூங்க முடியும்ல? நீ இங்க எப்படி வந்த? ஏன் நான் இங்க வரமாட்டேன்னு நினைச்சியா என்ன? நான் சொல்றதை கேட்கவே மாட்டியா? நீ இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இப்ப நீ எதுக்கு வந்த? நான் வந்ததுனால என்ன? வீட்ல பொண்ணுங்க இல்லாததுனால கண்டது கண்ட இடத்துல இருக்கு. எல்லாத்தையும் ஒழுங்கா அடுக்கி வைக்கணும். நீ உன்னை என் பொண்டாட்டி இல்ல. அப்படி ஆகவும் முடியாது. அதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். மனைவியா இருந்தேன்னா வீடு குழந்தைங்கன்னு அவங்களே கவனிச்சிட்டு இருந்திருப்பேன். ஒன்னு கவனிக்க முடியாதே.
உனக்கு ஏன் இவ்வளவு திமிர? எதுக்கு என்ன வெறுக்கிற? நீ என்னை எவ்வளவு துரத்தினாலும் எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பேன். வேற ஒருத்தியா இருந்தா என்னைக்கோ போயிருப்பா. ஒத்தி வச்ச ஆசைதான் ஒத்துகிச்சு பேசதான் சில்லு வண்டு பார்த்துதான் சிரிக்கிறதே பத்தி விட்ட ஆடுதான் பட்டி வந்து சேர்ந்துதான் பட்ட வழியாகவே இருக்கிறதே. அஞ்சு குயில் கூவாதோ நெஞ்சு குழி ஆறாதோ நத்த நண்டு போலே நான் அசங்கி போறேனே. பத்து கிளி பேசாதோ உங்குரலா மாறாதோ மத்த தண்ணி மீனானா வதங்கி போறேனே. பொழுது போட்ட பொழுதி போல வானம் பார்த்து வாடுறேன். ஈச்சக்காட்டு ஊத்த போல நடக்க போகிறேன். சார், இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். இப்போல இருந்து சரியா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சூரியன் உதிச்ச பிறகு பார்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஆளுங்க பார்டருக்குள்ள நுழைய போறதா தகவல். அதுவும் மாறு வேஷத்துல வரப்போறாங்க சார். எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல சார். சார், நான் என்னோட நாட்டையும் பார்டரையும் காப்பாத்த தான் பிஎஸ்டி குள்ளேயே சேர்ந்தேன். என்னோட தப்பை மன்னிச்சிருங்க சார். அண்ட் அலோவ் மீ ப்ளீஸ். என் நாட்டுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்கேன், சாகவும் தயாரா இருக்கேன். முடிச்சிட்டியா? போய் ஜீப் எடுத்துட்டு வா, நான் இப்போ வந்துடுறேன். தேங்க்யூ சார். நான் திரும்பி வரும்போது நீ இங்க இருக்கக்கூடாது. இருந்தா என்ன பண்ணுவ? உனக்கு ஒருவேளை நான் தேவைப்பட்டேன்னா, அதாவது என் அன்பு தேவைப்பட்டுச்சுன்னா, ஓவரா உரிமை எடுத்துக்காத. உனக்கே தெரியும்ல, நான் யாருக்கும் சொந்தம் இல்லை, உனக்கும் இல்லை. என்னை சொந்தமாக்கிக்கவும் முடியாது. எனக்கு தெரியும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. எனக்கு சக்காலத்தி நிச்சயம் வருவா. ஆனா என்ன மாதிரி நிச்சயமா அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது இல்லையா? சார், நாம அந்த போஸ்டுக்கு போயிருக்கணும் சார். அங்க இருந்து பார்த்தா எல்லாமே நல்லா தெரியும். நீ எப்பவாவது சிங்கம் வேட்டையாடுறத பார்த்திருக்கே ஆனந்த்? மான தன் கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிங்கம் முதல் அடியை எடுத்து வைக்கும். அப்புறம் தான் அதை துரத்த ஆரம்பிக்கும். பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனம் அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்பட்டாலே போதும். இந்த யுக்தியை கையாண்டோன்னா வெறும் ஒரு அடி போதும், கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். குட் ஜாப். சார், அவங்க வந்துட்டாங்க. வரட்டும் விடு. இதுக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் இவங்களுக்கு கொடுக்க போற வரவேற்பு இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க.